நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய பெயரை கர்த்தர் ஃபேமஸ் ஆக்க போறார். உங்களுடைய சந்ததியுடைய பெயரை ஃபேமஸ் ஆக்க போகிறார். ஒருவேளை நீங்க இப்போ அட்ரஸ் இல்லாம கூட நீங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நான் உன் வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியை அனுப்புவேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். உன் பலவீனங்களை நான் பலனாய் மாற்றுவேன். உன் தரித்திரத்தை நீக்கி உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கர்த்தர் நானே என்று நிரூபிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். ஆம், கலாத்தியர் 3:13 படியாகவே நாம் கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கலங்காதீர்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ்